ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்ற தொடரின் 16ஆம் பகுதியை கேட்க உள்ளோம். வாங்க கதைக்குள்ள போலாம். செந்தூரியை ஜெயநாதனும் சங்கரியும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் நேரம் செந்தூரியின் அலைபேசி தன் இருப்பை உணர்த்த காலையில் அவசரமாக தன் பாக்கெட்டில் எடுத்துச் சென்ற செந்தூரியின் அலைபேசியை தனது பாக்கெட்டில் இருந்து எடுத்து செந்தூரியின் கைகளில் கொடுக்கும்போது தவறுதலாக வருணின் விரல்கள் காலை ஆன் செய்துவிட அதை கட் பண்ணும் அவசரத்தில் செந்தூரி தவறுதலாக ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விட்டாள். ஆன் பண்ணியதை கட் பண்ணும் இடைவெளியில் கேட்ட உன்னோட பிளான் சக்சஸ் ஆனதுக்கு எனும் ஒரு பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட வருண் இவளை மாட்டிவிட இதுதான் சந்தர்ப்பம் என அந்த போனை அவள் கையிலிருந்து பிடுங்கி ஸ்பீக்கர்லேயே வைத்திருக்க, பார்ட்டி எப்போ தரப்போறா? நீ போட்ட எல்லா பிளானும் வேற லெவலா சக்சஸ் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரியே அந்த மது வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆகி இனி வாழ்க்கை முழுக்க அழப்போறாள். அதே போல இப்ப உன்னோட லவ்வரும் உன்னை கட்டாயம் கல்யாணம் பண்ணிதான் ஆக வேண்டும். அதுவும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நடந்துவிடும். சோ நீ இப்போ எங்க நிக்கிறாய் என்றே தெரியாத காரணத்தினால் நாளை எங்க எல்லாருக்கும் பார்ட்டி ஹோட்டல்ல கட்டாயம் வைக்கணும். எனக்கு வேற கால் வருது, நான் திரும்ப கூப்பிடுறேன் என அந்த பக்கம் யார் கால் அட்டன் பண்ணியது என்று கூட பாராமல் தொடர்ந்து பேசி செந்தூரியின் முகத்திரையை கிழித்துவிட்டு அவசரமாக கால் கட்டாகியது. தொலைபேசியில் பேசியதை கேட்ட பெற்றவர்கள் இருவரும் கேட்ட விஷயத்தை ஜீரணிக்க முடியாமல் அதிர்ச்சியுடன் தொய்ந்து போய் அப்படியே கீழே அமர்ந்து விட்டனர். அவர்கள் அதிர்ச்சியை பார்த்த செந்தூரி அமைதியாக அங்கிருந்து நழுவி தனது அறைக்கு தப்பிக்க நினைக்க, அவளை பற்றி நன்கு அறிந்த வருண் இவளை இப்ப தப்பிக்க விட்டால் ஏதாவது செய்து அவர்களை ஏமாத்தி விடுவாள் என்று நினைத்தவன், அந்த பொண்ணு சொன்னதை வைத்து பார்த்தா இந்த கர்ப்பம் கூட உன்னோட பிளான் இல்ல? எவ்வளவு கேவலமான வேலையை பிளான் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் உன்னோட காதலுக்கு வீட்டில் சம்மதம் சொன்ன பிறகு இப்படி செய்திருக்கிறாய் என்று நினைக்கவே அருவருப்பாக இருக்கு. உன்னை இதுவரை என்னோட கூட பிறந்த அக்கா என்ற பாசம் கொஞ்சம் இருந்தது. அது நீ மது அக்காவுக்கு செய்து வைத்த கல்யாணத்தால வெறுப்பாதான் மாறுச்சு. இப்ப செய்ததை பார்த்தா உன்னை என்னோட கூட பிறந்த பிறப்பு என்று சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சி, என்ன வேலை பார்த்திருக்க என கோபமாக முகத்தை அருவருப்பில் சுளித்தபடி கூறினான். அவன் நினைத்தது போலவே அவன் பேசுவதில் நிகழ்வுக்கு வந்தனர் சங்கரியும் ஜெயநாதனும். கோபத்தில் வேகமாக அவளை நெருங்கிய ஜெயநாதன் அவள் இரு கன்னங்களிலும் மாறி மாறி அரைந்து கொண்டே அவளை திட்ட ஆரம்பித்தார். ஜெயநாதன் செந்துரியை அடிப்பதை பார்த்து வருண் சந்தோஷத்தில் இருக்க வேகமாக வந்து அவளை ஜெயநாதனிடம் இருந்து பிரித்து தன்னை நோக்கி இழுத்து தன் கை அணைப்பில் செந்தூரியை கொண்டு வந்தார் சங்கரி. சங்கரியின் செயலில் மேலும் ஆத்திரம் அதிகமாக சங்கரி கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு, இன்னும் இவளை நீ தாங்கி பிடிக்க போறியா? உனக்கு உன்னோட இருக்கிற பிள்ளைகளை ஒழுங்கா கவனிச்சிருந்தா இதோ இவளின் குணம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உனக்கு பிள்ளையை கவனிக்கிறத விட ஊர்கதை கேட்கவும் டிவி சீரியல் பார்க்கவும் தான் நேரம் இருந்துச்சு. இப்ப வர அப்படிதான் இருக்கு. அது எல்லாம் விடு. இப்ப எதுக்கு இவளை காப்பாத்த இடையில வர? இவள் பண்ணி இருக்கிற இந்த கேவலமான வேலை வெளியில் தெரிஞ்சா முகத்துல காரி துப்புவாங்க ஊர்ல இருக்கிற எல்லோரும். இவளை அடிச்சு கொன்னா கூட என்னோட ஆத்திர குறையாது. இவ இப்படி கல்யாணம் ஆன முதல் வயிற்றுல பிள்ளையோட இருக்கிறது கூட இவளின் பிளான் தான் என்று அந்த பிள்ளை போன்ல சொன்னது உனக்கு கேட்கலையா? நான் கூட ஏதோ தெரியாம அவசரப்பட்டு இது நடந்திருக்கும் என்றுதான் கோபத்தில் இருந்தாலும் இவளுக்கு ஒரு அடியோட நிப்பாட்டின. ஆனா இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இத பிளான் பண்ணி இப்படி செய்திருப்பாள் என்று கோபமாக கத்தினார். அவர் அடித்த அடியை வாங்கி கொண்டும் அமைதியாக, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இவளுக்கு அடிச்சு ஏதாவது ஆயினா என்ன செய்யறது? அதுவும் இப்ப இவர் 2 உயிரா எல்லாம் இருக்கிறா. இப்ப போய் இவளை அடிக்க வேண்டாம் என்றுதான் இவளை பிடித்து இழுத்தேன். நீங்கள் சொன்னது போல் நான் தான் பிள்ளைகளை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன். இல்லை என்றால் எப்படி இந்த பிள்ளை இவ்வளவையும் செய்து எனக்கு தெரியாமல் போகும்? நான் இவளை நல்லா நம்பி
என்னை ஏமாளியாக்கி இவள் தான் நினைத்ததை செய்திருக்கிறாள். இதைவிடவும் வேற என்ன செய்திருக்கிறாளோ தெரியலையே என்று தனது மன ஆதங்கத்தையும் கவலையையும் கோபத்தையும் படபடவென கொட்டினார். அவர் அப்படி கூறவும் தான் செந்தூரியின் உடல்நிலை மற்றவர்களுக்கு நினைவு வந்தது. அத்துடன் சங்கரி கூறிய இன்னும் இவள் என்னென்ன செய்து வைத்திருக்கிறாளோ என்ற கூற்றில்தான் இதுவரை செந்தூரி வாய் திறக்காமல் இருப்பதும் புரிய, அவள் வாயாலேயே உண்மையெல்லாம் சொல்ல வைக்க வேண்டும், எப்படியாவது இன்றே அவளை பற்றி அறிய வைக்க வேண்டும் என்று தான் நினைப்பது இன்று நடந்துவிடும் என்ற நம்பிக்கையும், அப்படி இல்லை என்றால் இன்றே அதை நடத்த வேண்டும் என்ற உறுதியுடனும் வருண் காத்திருந்தான். சங்கரி கூறியதை கேட்ட ஜெயநாதன், இதுவரை அவளை அடிக்க பாய்ந்து கொண்டிருந்தவர் அமைதியாக, இதுவரை தன் தாய் இன்னும் தன் மீது பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார், அதுதான் தன் தந்தை தன்னை அடிக்கும் போது வந்து தடுத்து காப்பாற்றுகிறார், இவரை வைத்து எப்படியாவது ஏமாற்றி தப்பிவிடலாம் என்று நினைத்து கனவு கோட்டை கட்டி கொண்டிருந்த செந்தூரி சங்கரியின் பேச்சில் கனவு கோட்டை இடிந்து தரைமட்டமாக அதிர்ச்சியுடன் தாயை பார்த்தாள். அவளது பாவனைகளை பார்த்து கொண்டு இருந்த வருணுக்கு சங்கரி அவளை தன் பக்கம் இழுக்கும் போது ஏற்பட்ட ஆச்சரியம் முதல் பின் இவள் யோசித்து அவரை ஏமாற்ற முடிவு செய்து மறுபடி திமிருடன் நிமிர்ந்தது, பின் சங்கரி பேச்சை கேட்டு இவள் முகம் இருண்ட விதம் என அனைத்தையும் பார்த்தவனுக்கு வந்த சிரிப்பை அடக்குவது கடினமாக இருந்தது. என்ன வியூவர்ஸ், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல. அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.